இந்த ஆட்டோக்காரன் நாயங்களே இப்படிதான் அநியாயம் பிடிச்சவனுங்க. யார் ஏறினாலும் மீட்டருக்கு மேல 20, 30, 50ன்னு கொள்ளையடிக்கிறானுங்க. குடுக்கலாம் சண்டைக்கெல்லாம் வரானுங்க. எப்படி ஒவ்வொரு ஆட்டோக்காரனும் ஒரு நாளைக்கு 4000, 5000 சம்பாதிப்பான் போல. இந்த மாதிரிலாம் அநியாயமா சம்பாதிச்சா அவன் குடும்பம் குட்டி நல்லாவா இருக்கும். அதனால இன்னைக்கு வரைக்கும் அழுக்கு துணியோட தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் உருப்படவே மாட்டானுங்க அப்படின்னு கேவலமா ஆட்டோக்காரனை திட்டுற பல பேருக்கு தான் இந்த பதிவு. இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். சாயந்தரம் 6:30 மணி இருக்கும். அம்பிகாம்பேர் பக்கத்துல ஒரு டீ சாப்பிடலான்னு போனேன். பக்கத்துல ஒரு ஆட்டோவில் ஒரு அண்ணன் கண்ணை கசக்கின மாதிரியே உட்கார்ந்தாரு. எனக்கு மனசு கேட்காம அண்ணன் டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லை தம்பி வேண்டாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நைஸா பேச்சை கொடுத்து என்ன பிரச்சனை ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது, தம்பி ஒன்றும் இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். ஒரு வருஷம் கூட என் பசங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த வருஷமும் காலைல 5 மணிக்கு ஆட்டோ எடுக்கும் போதே என் பிள்ளைங்கெல்லாம் அப்பா இன்னைக்கு தீபாவளிப்பா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் 200 ரூபாய்க்கு தான் ஆட்டோ ஓட்டிருக்கேன். இந்த காசோட நான் வீட்டுக்கு போனா ஆசைப்பட்டதை வாங்கி கூட கொடுக்க முடியாது. தீபாவளி நல்ல நாள் தீங்க நாளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம், ஒரு கரிமீன் வாங்கி போடலான்னு ஒரு அப்பனோட ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு மாதிரி கண்ணீர் விட்டுட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சங்கடமா போச்சு. ஏதாவது கையில 500, 1000 கொடுத்தா கூட அவர் வாங்க மாட்டாரு. அதனால என்ன தாம்பரம் வரைக்கும் போகலாமா அப்படின்னு கேட்டேன். போகலாம் தம்பி. எவ்வளோ நான் 650 ரூபா கேட்டாரு. சரிண்ணே இருங்க, போகிற பேரில் ஏடிஎம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நாங்கள் ஏடிஎம்ல பணம் எடுத்து வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா எடுத்து வந்து ஒரு கையில் கொடுத்து, ஆனால் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்துருங்க, எனக்கு சில்லறை தேவைப்படுது, நான் டீ சாப்பிட்டு தம் அடிச்சுட்டு இருக்கேன், நம்ம வந்த உடனே போயிடலானே அப்படின்னு சொல்லிட்டு என் 2 வீலர் எடுத்துட்டு நான் மரவா போயிட்டேன். அந்த மனுஷன் பெட்ரோல் போட்டு வந்து என்ன அங்கங்கே ஒரு 1/2 மணி நேரமாக தேடுறாரு. பக்கத்தில் டீ கடையிலலாம் கேட்குறாரு, ஒரு தெரியாதுன்ட்டாப்புல. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் போகலை, ரொம்ப நேரம் கழிச்சு தான் போனார். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பல பேர் ஆட்டோக்காரில் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அநியாயமாக கொள்ளையடிக்கிறான், மீட்டருக்கு மேலே வாங்குறான், எப்படியும் வசதியாக இருப்பான், சொந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது பெரிய தப்புங்க. இன்னைக்கு பல பேரால் ஓட்டுற ஆட்டோவுக்கு வாடகை கூட கட்ட முடியாமல், குடியிருக்க வீட்டுக்கு வாடகை கூட கட்ட முடியாமல், பிள்ளைங்க ஆசைப்பட்ட ஒரு சின்ன பொருளை கட்டோட வாங்கி கொடுக்க முடியாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்மகிட்ட வாங்குற 20 ரூபா காசை அவன் கொள்ளையடிக்காத நினைக்கிறோம். ஆனால் எத்தனையோ அரசியல்வாதிகள் நம்ம கிட்ட வந்து ஓட்டு பிச்சை எடுத்துட்டு 5 வருஷமா கோடி கோடியா கொள்ளை எடுத்துட்டு திரும்பவும் வந்து நம்மகிட்ட 5 ரூபாய் கொடுத்து ஐயா எனக்கு அடுத்த வாட்டி ஓட்டு போடலான்னு கேட்டால் நம்ம போடுறோம்ல, அதுதாங்க நம்மளை ஏமாத்துறது. இந்த 5, 10, 20, 50 கொடுக்கறது அவங்களோட வயிற்றுக்காக நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து தயவு செய்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, ரோட்டு ஓரங்களில் கடை வச்சிருக்கவங்க, பிளாட்ஃபார்ம் வியாபாரிங்க, சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க, இவங்கெல்லாம் நம்மகிட்ட 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்கன்றதுக்காக அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அநியாயம் பண்றாங்கலாம் நினைக்காதீங்க. அவங்க எல்லாருமே நியாயமா இருக்க போய் தான் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. மக்கள் எல்லாரும் இதை பார்த்து திருந்துங்க.